ஓம் சாந்தி. 25/7/2023 இன்றைய முரளியிலேருந்து கேள்விகள். அதுக்கெல்லாம் ஆன்சர் கிடைச்சிருக்கும். பாபா சொல்கிறாங்க, முதல் கேள்வி, யாருக்கு பாபா சஞ்சீவினி மூலிகை தருகிறார்? பாபா எதில் எப்படி கீழே விழுறாங்க? சும்மா விழுவாங்க? யாராவது காமம் என்ற புயலில், கோபம் என்ற புயலில் கீழே விழுந்து விடுகிறார்கள். அதாவது விழுந்து விட்டவர்களுக்கு ஞானம் என்ற சஞ்சீவினி மூலிகை பாபா தருகிறார். சிவபாபா என்னவாக இருக்கிறார்? வந்து என்ன செய்கிறார்? என்னவாக இருக்கிறார்? வந்து சிவபாபா என்னவாக வருகிறார்? வந்து என்ன செய்கிறார்? சிவபாபா ஒரு அழகிய பயணியாக வருகிறார். வந்து வெள்ளை, அதாவது ஆத்மாவை வெள்ளையாக மாற்றுகிறார். அவருடைய ஆத்மா எப்பொழுதும் வெள்ளையாக இருக்கிறது, ஒருபோதும் கரை படிவதில்லை. அவர் பிறப்பு இறப்பில் வருவதில்லை. ஏன் அவரால் நம்மளை வெள்ளையா மாற்ற முடியுதுன்னா, அவர் ஆத்மால கரை பிடிப்பதில்லை, அவர் பிறப்பு இறப்பில் வருவதில்லை. பாபாவிற்கு யார் மீது அன்பு உள்ளது? பாபா சொல்றாரு, எனக்கு முட்கள் மீது கூட அன்பு இருக்கு. முட்களின் மீது அன்பு என்றால் முள்ளிலிருந்து மலராக மாறக்கூடியவர்கள் மீதும் எனக்கு அன்பு இருக்கு. அமைதியின் சுரூபம் எப்போது ஆக முடியும்? பாபா சொல்றாங்க, அசாந்தி மற்றும் சண்டை சச்சரவுக்கு இடையே அமைதி குண்டத்தை அனுபவம் செய்விக்கக்கூடிய அமைதி குண்டத்தை அனுபவம் செய்விக்கக்கூடியவர்கள் தான் அமைதியின் சுரூபம் ஆவார்கள். அசாந்தி அல்லது சண்டை சச்சரவுக்கு இடையே அமைதி குண்டத்தின் அனுபவம் செய்விக்கக்கூடியவர்கள் தான் அமைதியின் சுரூபம் ஆவார்கள். சுப சிந்தனையாளர் யார்? யாரு சுப சிந்தனையாளர்? ஸ்லோகன். சுயத்தின் மற்றும் அனைவரின் கவலைகளை போக்கக்கூடியவர்கள் தான் சுப சிந்தனையாளர் ஆவார்கள். சுயத்தின் மற்றும் அனைவரின் கவலைகளை போக்கக்கூடியவர்கள் தான் சுப சிந்தனையாளர் ஆவார்கள். சரி, fill in the blanks. வேறு யாரையாவது நினைத்தால் டேஷ் கிடைக்கும், நரகத்தின் ஆஸ்தி கிடைக்கும். எவ்வளவு நினைக்கிறோமோ அவ்வளவு டேஷ் விகர்மங் விநாசமாகும். சங்கர் அல்லது விஷ்ணுவை டேஷ் என்று சொல்ல முடியாது. 2-3 வாட்டி ரிப்பீட் ஆச்சு. பிரஜாபிதா என்று சொல்ல முடியாது. ஆத்மா அனைத்தையும் விட டேஷ் பெரிய ராக்கெட். விகர்மங்கள் விநாசம் ஆவதற்கு டேஷ் வேண்டும், யோக அக்னி வேண்டும். தாய் தந்தையின் மடியில் வருவதன் மூலம்தான் அதிர்ஷ்டம் ஆரம்பமாகிறது. சரியா தவறா? தாய் தந்தையின் மடியில் வருவதன் மூலம்தான் அதிர்ஷ்டம் ஆரம்பமாகிறது. சரி, கரெக்ட். ஓம் சாந்தி.